வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023-24 சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாம் பருவம் தொகுதி மதிப்பீடு எஸ்சி 2023-24 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 மார்க் கொடுத்துருக்காங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண். இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது கோடிட்ட இடம் பொறுத்துக, அது கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 மதிப்பெண் வினாக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக, பௌத்தத்தின் இரு பிரிவுகள் யாவை, மௌரியர்களை பற்றி குறிப்பிடுவன ஒரு நூலில் கூறுக, வளங்கள் என்றால் என்ன, நிலையான வளர்ச்சி என்றால் என்ன. அடுத்து 5x2 10. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கற்திட்டைகள் என்றால் என்ன, பௌத்தத்தின் 4 பேரன்மை எடுத்துரைக்கவும், அதே மாதிரி மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் ஏதேனும் 3 தருக, உலக அளவிய வளங்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை வேறுபடுத்துக, வன பாதுகாப்பை பற்றி காந்தியடிகளின் சிந்தனை என்ன, தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பிடுவன எவை, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன, பண்டமாற்று முறை என்றால் என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து 4x5 20 குருகுல கல்வி முறைகளுக்கும் நவீன கல்வி முறைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, கலிங்க போர் அசோகரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு, இயற்கை வளங்களை வகைப்படுத்துக, ஏதேனும் 3 விவரித்து உதாரணத்துடன் விளக்குக. அடுத்து வளத்திட்டமிடல் என்றால் என்ன, அதன் அவசியம் என்ன, இந்திய நாணயத்தின் குறியீட்டின் வடிவத்தை வரையறுக்கவும். அடுத்து வரையறு இறையாண்மை, மூலப்பொருட்களின் பயன்பாட்டின் அடிப்படையில் எவ்வாறு தொழிற்சாலைகள் வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா கட்டக வினாக்கள், புத்தர் என்பதன் பொருள் என்ன, தர்ம சக்ரா பரிவர்த்தனை உரை நிகழ்த்தியவர் யார், சமணத்தின் 24 அது கேட்டிருக்காங்க, பௌத்தத்தின் எத்தனை பேரன்மை உள்ளன, இரட்டை காப்பியங்கள் ஒன்றின் பெயரை குறிப்பிடுக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்திய ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் கூட கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பருவம் தொகுதி மதிப்பீடு 2023-24 சமூகவியல் 6th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேங்க் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்களோட கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக, வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்டுள்ள விலங்குகள் யாவை, முதுமக்கள் தாளிகள் என்றால் என்ன, ஜீனா என்பதன் பொருள், அதே மாதிரி மகத அரச வம்சத்தின் பெயர்களை குறிப்பிட, வளங்கள் என்றால் என்ன, கண்டறியப்பட்ட வளங்கள் என்றால் என்ன, இந்திய நாணயத்தின் குறியீட்டின் வடிவத்தை வரையறுக்கவும், தேசிய இலட்சியனை அடிபாகத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் யாவை, மயில்கள் சரணாலயம் எங்குள்ளது, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன, சந்தை வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 4x5 20 இதில் வேதகால பெண்கள் குறித்து எழுதுக, பௌத்தத்தின் 8 நெறிமுறைகளின் பெயர்களை குறிப்பிடுக, அதே மாதிரி மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் ஏதேனும் 3 எழுதுக, வளங்களை பாதுகாப்பது எப்படி, தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பிடுவன எவை, நீ செய்ய விரும்பும் கடமைகளை பட்டியலிடுக, நகரங்களில் அம்சங்கள் அறிவன யாவை. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேப், இந்திய வரைபடத்தில் கீழுள்ள இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷினை கூட நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பருவ பொது தொகுத்தறி தேர்வு 2023 வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூகவியல், மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையிலி கோடிட்ட இடம் பொறுத்துக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விடையிலி 4x2 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் யாவை, சமணத்தின் 3 ரத்தினங்கள் யாவை, வளங்கள் என்றால் என்ன, தேசிய இலட்சியின் அடிப்பாகத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன, வணிகம் என்றால் என்ன, 4x3 12. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணலில் உள்ள தொல்லியல் ஆய்விடம் குறித்து சுருக்கமாக எழுதுக, பௌத்தத்தின் 8 நெறிகளின் பெயர்களை குறிப்பிடுக, வன பாதுகாப்பை பற்றி காந்தியடிகள் சிந்தனை என்ன, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள் ஏதேனும் 3 கூறுக, தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பிடுவன எவை, முகப்புரை என்றால் என்ன, நகரங்களின் அம்சங்கள் நீ அறிவன யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3x5 50 ஒரு அசோகரை போன்று ஒரு அரசனாக இருந்தால் மேற்கொள்ளும் ஏதேனும் 5 நலத்திட்டங்களை எழுதுக, இந்திய நாணயத்தின் குறியீட்டின் வடிவத்தை வரையறுக்கவும், பண்டமாற்று முறை
மற்றும் சேமிப்பு என்றால் என்ன? குறுநில கல்வி முறைக்கும் நவீன முறை கல்வி முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இந்திய வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். இதில் கூட கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும். 2ஆம் பருவ பொது தொகுதி தேர்வு 2023 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வேத காலத்தில் மக்களிடம் டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. மௌரிய பேரரசை தோற்றுவித்தல். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சரியா தவறா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சமணத்தின் 3 ரத்தினங்கள் எவை? மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் என்றால் என்ன? தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பிடுவன எவை? அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன? பண்டமாற்று முறை என்றால் என்ன? அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி. 3x5 50. கொடுமணலில் உள்ள தொல்லியல் ஆய்விடம் குறித்து சுருக்கமாக எழுதுக. பௌத்தத்தின் 8 நெறிகளின் பெயர்களை குறிப்பிடு. வளங்களை பாதுகாப்பது எப்படி? தேசிய கீதத்தின் சிறப்பியல்புகள் எவை? நீ விரும்பும் கடமைகளை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், பாலிடபுத்திரம், டெல்லி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷினை பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மெயினாக வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து எப்படி கேட்குறாங்க, என்ன பேட்டர்ன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டோம், இப்போ தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு, 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு, 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸுக்கெலாம் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஓவராலாக 2 மார்க் கொஷின் வந்து இது வரைக்கும் என்னென்ன ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின் தான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, ஆனுவல் எக்ஸாமுக்கு எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வர்றதுக்கும் நீங்கள் மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ.